விஷ்ணுவை வழிபடுறதுனால என்ன மாதிரி நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் சார்? இறைவன் விஷ்ணு நம்ம சொல்லும்போது அவருடைய ஒரு அவதாரமாகத்தான் நம்ம தன்வந்திரியே பார்க்கணும். இன்றைக்கு உலகத்திற்கு ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கான மருத்துவத்தை மனிதர்களுக்கான மருத்துவமாக மாற்றி கொடுத்தது விஷ்ணு தான். ஆனால் விஷ்ணு அப்படின்னு வரும்போது நோய் தீர்க்கக்கூடிய தன்வந்திரியாகத்தான் நம்ம அவரை பார்க்குறோம். ஸோ 4 விஷயங்களுக்கு பார்க்குறோம். நோயற்ற வாழ்க்கை, நோயுற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்ற, அகால மரணத்தை தடுக்க, விபத்துகளை தடுக்க, நரம்பு நோய்களை தடுக்க, அதை விட எல்லாத்துக்கும் முக்கியமாக பிறவின்னு சொல்லக்கூடிய இந்த நோயையே தடுக்க இறைவன் விஷ்ணுவை நம்ம வழிபடலாம். ஆனால் அகைன் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சக்தி பீடங்கள், அந்த ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் ஒவ்வொரு சக்கரத்துடைய தொடர்பு உண்டு. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கோவில் நம்ம சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்முடைய ஆக்ஞா மற்றும் சஹஸ்ரஹார சக்கரத்தை தூண்டக்கூடிய சக்தி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உண்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயில். புற்றுநோயாக இருக்கக்கூடிய நோய்கள், அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோயிலுக்கு உண்டு. இந்த கோயிலில் பெரிய ஐதீகமே என்னென்னா, அமாவாசை கோவில் குளத்தில் வெள்ளத்தை கையை கொண்டு கரைக்கக்கூடியது தான் அங்கே ஐதீகம். உங்கள் கையிலேயே வெள்ளம் எடுத்துகிட்டு போய் கோவில் குளத்தில் நீங்கள் கரைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரைச்சிங்கன்னா தண்ணீரில் எவ்வாறு வெள்ளம் கரைகிறதோ அந்த போல் உங்கள் நோய்கள் கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் வைத்திய வீரராகவ சுவாமின்னு தான் அவருக்கு பேர். அதனால் இந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறத விட இந்தந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இந்தந்த நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக விஷ்ணுவை பொறுத்தவரையிலும் இந்த பிறவியையே அறுத்தெறியக்கூடிய மோட்சத்திற்கான தெய்வம்னு சொல்லுவாங்க.